டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சரி, இது வந்து 12th கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்ஸ் டாபிக்ல விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் cannot be synthesized by our body, they must be obtained from diet. அடுத்தது their deficiency causes diseases. Vitamin has a specific function in living system, mostly coenzyme, essential for normal growth, maintenance of our health. இதெல்லாம் விட்டமின்ஸ்ல நம்ம சொல்ல வேண்டிய தகவல்கள். இந்த விட்டமின்ஸ் எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ், இன்னொன்று வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் என்ன சார்? ஸ்டோர்ட் இன் ஃபேட்டி டிஷ்யூஸ் அண்ட் லிவர், நாட் டிசால்வ் இன் வாட்டர். விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். Water soluble vitamins, vitamin B and C, soluble in water, cannot be stored and excess of vitamins excreted. இப்போ விட்டமின் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரெட்டினால் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாதிப்பு நைட் பிளைண்ட்னஸ், ஜீரோப்தால்மியா, அதுக்கப்புறம் கெராட்டினைசேஷன்ஸ் ஆஃப் ஸ்கின் இதெல்லாம் ஆகும், ஸ்கின் அலர்ஜி. விட்டமின் B1 அப்படிங்கிறது தயமின், பெரிபெரி அப்படிங்கிற அந்த கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட அந்த நோய் வரும். விட்டமின் B2 அப்படிங்கிறது ரிபோஃப்ளவின், சைலாசிஸ் அப்படின்வாங்க, கார்னர் மவுத்தில் வந்து டேமேஜ் இருக்கும். விட்டமின் B3 அப்படிங்கிறது நயாசின், பெலாக்ரா அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு இருக்கும், கை காலில் ஒரு சிவப்பு தழும்பு மாதிரி இருக்கும். விட்டமின் B5 அப்படிங்கிறது பேண்டாதோனிக் ஆசிட், அதாவது இன்அடிக்குவேட் growth. இது வந்து விட்டமின் B5 அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்அடிக்குவேட் growth. விட்டமின் B6 அப்படிங்கிறது பைரோடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கன்வர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது கன்வர்ஷன் அப்படிங்கிற பாதிப்பு எந்த விட்டமினால ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க. விட்டமின் B6 கை இறுக்கம், அந்த கை வந்து அப்படி இறுகி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் விட்டமின் B7 பயோட்டின், இது வந்து டிப்ரெஷன், ஹேர் லாஸ், அப்புறம் மசில் பெயின் இதெல்லாம் ஏற்படுத்தும். விட்டமின் B9 வந்து ஃபோலிக் ஆசிட், இதோட குறைபாடு பார்த்தீங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிற அந்த டிசீஸ் ஏற்படும். விட்டமின் B12 அப்படிங்கிறது கோபாலமைன், இது வந்து பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிறது வரும். ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, கோபாலமைன்ல சென்ட்ரமெண்டல் அயான் எது அப்படின்னா கோபால்ட். விட்டமின் B6 விட்டமின் C அப்படிங்கிறது அஸ்கார்பிக் ஆசிட்ஸ், இது வந்து ஸ்கர்வி அப்படிங்கிற பாதிப்பை ஏற்படுத்தும், அதாவது பல் ஈறுகளில் ரத்தம் அடிதல். சார் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து விட்டமின்ஸோட அந்த குறைபாடுகள் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். விட்டமின் D அப்படிங்கிறது ரிக்கட்ஸ் அண்டு அது சில்ட்ரன்ஸுக்கு ரிக்கட்ஸ், கால் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்ஸ்க்கு உருவாக்கும். இது எக்ஸ்ட்ரீம் கால்சியம் லாஸ். விட்டமின் D அப்படிங்கிறத கோலே கால்சிஃபெரால் D3 சொல்லுவாங்க, எர்கோ கால்சிஃபெரால்னு D2 சொல்லுவாங்க. விட்டமின் E அப்படிங்கிறது டோகோஃபெரால்ஸ், இது நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், ஒரு மஸ்குலர் வீக்னஸ் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் விட்டமின் K அப்படிங்கிறது பைலோகுயினோன் அல்லது அண்டு மீனாகுயினோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீஸ்டு பிளட் கிளாட்டிங் டைம், இது வந்து அவ்வளோ ஈஸியாக பிளட் கிளாட் ஆகாது. இது வந்து மூளை ஸ்ட்ரோக், ஹீமோராஃபிக் டிசீஸ் அப்படிங்கிறது வரும், மூளை ஸ்ட்ரோக்கு. இதெல்லாம் விட்டமினோட, அதாவது விட்டமின்ஸோட குறைபாடுகள். சரிங்களா? அப்போ விட்டமின்ஸ்னா என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் என்ன, விட்டமின்ஸோட நேமு அண்ட் அதோட அது இல்லாதால ஏற்படக்கூடிய டிசீசஸ், அதோட டிசீசஸ் இதெல்லாம் பார்த்தோம்.